வெயிட் பண்ணிக்கோ. தள்ளி விட்டாங்க. இது ஒன்று வேற திடீர்னு இருக்கு பண்ணிக்கல. ரொம்ப இமோஷனலாக இருக்குது. அப்புறமா பேசுவோம். தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தனுஷ் சார் டைரக்ட் பண்ணுற ஃபிலிம் எல்லாமே இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங். ஆன் ஸ்க்ரீன் அந்த எல்லாமே இருக்குது, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. நல்லா இருக்கு சார் படம். நல்லா இருந்துச்சு படம். என்ன ப்ரோ? 50th. ஆமாம் ஆமாம். இந்த படத்துக்கு இந்த ஹைப்புக்கே படம் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. மியூசிக் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. அவர் ஸ்டோஸ் ப்ரோ ஒரே நிமிஷம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா அவர் ஆக்டிங் எப்பயும் போல சூப்பராக நடிப்பின் அரக்கன் நல்லா பண்ணியிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் வந்து ஒரு விஷயம் கூட லேக் ஆகல, குறை சொல்ல முடியாது. படம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. நல்ல ஒரு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கு. ஒரு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். நல்லா இருக்கு. சூப்பராக தான். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு. சூப்பர்ண்ணா. துஷாரா ஆக்டிங் சூப்பர். படம் சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது ப்ரோ. ரொம்ப எமோஷனலாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி ஃபீல் பண்ணேன். வேற லெவலில் இருந்தது ப்ரோ. ஓகே. எப்படி சொல்றதுன்னா, அம்பா படம் வந்து நம்ம பல்லாதான் பார்த்துருப்போம், வடச்சென்னை பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பிளட் கத்தி சண்டை மாதிரியே இருக்கு. படம் ஃபுல்லாக ரொம்ப எமோஷனலாக இருக்கு. வேற லெவலில் இருந்தது ப்ரோ. மாஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. படம் விஜய்லாம் இல்லை, தனுஷ் தான். எஸ்ஜே சூர்யா சூப்பர். இந்த மாரி ஏஆர் ரகுமான் மாஸ் பண்ணிட்டாருண்ணா. சூப்பராக இருந்தது. வேற லெவல். கிளி தனுஷ் சார்லாம் சான்ஸே இல்லை. ரத்தம் தான் ஃபுல்லா. நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லாமே சூப்பராக சூட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. தனுஷ் டைரக்ஷன் நல்லா இருக்கு. படம் ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. நார்மல் பிளாட்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சந்தீப், காளிதாஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. துஷாரா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து ஒரு வீக்கெண்ட் தமிழ் படத்துல ஒரு நல்ல படம் வந்திருக்கு. வந்து ரொம்ப அதிகமா. ஆனா கொடுத்த அளவுக்கு அவ்வளோ பெருசா ஒன்றும் தெரியல ப்ரோ. வைலன்ஸ் இருக்கு, ஆனா நார்மல் வைலன்ஸ் மாதிரி தான், சும்மா குத்துற மாதிரி தான். அதுக்கு கொடுத்த அளவுக்கு தான் ஒன்றும் இல்லை ப்ரோ. அவ்வளோதான் இல்லை ப்ரோ. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. தனுஷ் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரே லுக்கோட தான் படம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் படத்தில் பிளட் கண்டென்ட் இருக்குது. ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஃபேமிலியோட வந்து கூட பார்க்கலாம் இந்த மூவி. பட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஆனால் நான் உண்மையாக தனுஷ் ஃபேன் தான். எல்லாருக்கும் ஸ்க்ரீன் பிளே ஒரே அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. தனுஷ் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. செல்வராகவனும் வெற்றிமாறனும் கலந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. பட் கான்செப்ட் பழைய கான்செப்ட் தான். புதுசாக எதுவுமே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். 50வது படம் நல்லா பண்ணியிருக்காரு. சென்டிமெண்ட் அவர் வந்து எப்படி சொல்றது, ஒரு இமோஷனல் ஃபெல்லோ கிடையாது.
அப்படியே அவங்க ஃபேமிலி தான் ஒரு குலகம் அப்படின்னு இருக்கிறவர். இமோஷனலா அவ்வளோ கனெக்டா இருக்க மாட்டாரு. செம்மையா இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங், அவரே டைரக்ஷன் பண்ணிருக்காரு, வேற லெவலு. எஸ்.ஏ. சூர்யா சார் நடிப்பு அரக்கன் மிரட்டிட்டாரு. ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் வேற லெவலு. செம்ம என்டர்டைன்மெண்ட், குடும்பத்துல வந்து பார்க்கலாம். படம் போர் அடிக்கவே இல்லை, செம்மையா இருந்துச்சு, செம்ம வைப்பு. சூப்பராக நம்ம மாசாரு தனுஷ் வந்து ஆக்டிங்கை விட டைரக்ஷனில் வந்து பின்னிட்டாரு. ஒரு வெற்றிமாறன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் இன்டர்வலுக்கு அப்புறம் வர ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க படத்தில். கண்டிப்பாக இல்லை வைலன்ஸ்ன்றத விட தனுஷோட ஆக்டிங் வந்து அந்த அளவுக்கு அந்த ஃபயர் கண்ணில் அந்த ஒரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் தனுஷ் வந்து. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ். விவரமா தனியா வரலீங்களே. பயங்கரமா இருக்கு படம், பயங்கரமா இருக்கு. கொலை மாசம் பயங்கரமா இருக்கு. ராயா தான் அப்படியே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. நான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உடைக்க விரும்பல, மனசார சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு படம். பிச்சுடா ப்ரோ. தனுஷ் தான். ஐ எம் சோ ஹாப்பி. சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, வார்த்தை வர மாட்டேங்குது. படம் அவ்வளவு நல்லா இருக்கு. கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல பாருங்க. படம் அவ்வளவு அருமையா இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. படம் வேற லெவல், கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. சாங்ஸ் எல்லாமே ஃபைட், ஐயோ பா வேற லெவல், கம்பேரே பண்ண முடியாது. செமையா இருந்தது. எல்லாருமே படம் அப்படியே படம் ஃபுல்லா தியேட்டர் ஃபுல்லா எல்லா சீன்லயும் அப்படியே எல்லாரும் கத்துறாங்க. மியூசிக் வேற லெவலுங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க, படம் நல்லா இருக்கும். ஃபேமிலி, ஆமா, ஸோ வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. படம் A சர்டிபிகேட் தான். ஸோ ஃபேமிலியா பார்க்க முடியாது, பட் மேபி பீப்புள் ஹூ லைக் வயலன்ஸ் பார்க்கலாம். இருக்கு, சென்டிமெண்ட்ல தான் இருக்கு. ஆமா, லைக் பிரதர் சிஸ்டரோட இது வந்து நிறைய இருக்கு. எனக்கு என்ன சொல்ல தெரியல. இவதான் ப்ரோ ராயன் தங்கச்சி ப்ரோ. சூப்பரா இருந்தது. வெரி நைஸ். ஃபேமிலியா இட்ஸ் ப்ரோ ஒர்த்து தான் ப்ரோ. ஹைப்புக்கு ஏற்ற ஒருத்தர் செம்மையா இருந்துச்சு. சீரியஸா போய் பார்க்கலாம், செம்மையா இருக்கு. வடச்சென்னை கம்பேக் 50 வேற லெவல், அடிச்சுக்க முடியாது. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். வேற லெவல். தனுஷ் எந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங்கும் மாஸ் செம்ம, அவரும் அதுக்கு மேல ப்ரோ. எல்லாமே செம்மையா அவங்க ரோலுக்கு சூப்பரா வச்சுக்கிற படம். அவங்க சொல்லுவாங்க தங்கச்சி, நமக்கு எப்பயுமே தனுஷ் S.J. சூர்யா தான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, போலாம் ப்ரோ. சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சீரியஸா ஒரு அண்ணா இருந்து எப்படி பாத்துப்பாங்களோ, அண்ணா இருந்து எப்படி பாத்துப்பாங்கன்றத தாண்டி அப்பா இருந்து எப்படி பார்த்தாங்களோ அந்த லெவல்ல செம்மையா இருந்துச்சு ப்ரோ. 50க்கு ஹைப் ப்ரோ அந்த படம். தங்கச்சி இல்ல தங்கச்சி சொல்லிட்டாங்க வேண்டாம். நாங்க போறோம், போதுண்ணா. எனக்கு வந்து தனுஷ் தானா, ஆல்வேஸ் தனுஷ் தானா. எல்லாம் இருந்துச்சு. வாட்டர் பாக்கெட் சாங் பிடிச்சிருந்துச்சு. கடைசியில வந்து அந்த எந்த சாங் பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ். செம்மையா இருந்துச்சு, சான்ஸே இல்ல. அவரோட டைரக்ஷன் அவ்வளோ சூப்பர், எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாவே இருக்கு. தனுஷ் தான் எப்பவுமே. புரியல. செம்ம நல்லா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. சூப்பர், தேங்க்ஸ். தேங்க்யூ. ஏஆர் ரஹ்மான்ங்க மியூசிக் எப்படி இருந்ததுன்னு கேக்குறீங்க. செம்மையா இருந்துச்சு. அந்த உசிரை சாங் சூப்பர். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. எத்தனை வேணாலும் பார்க்கலாம், நல்லா இருந்தது. எல்லா சீனுமே சூப்பரா இருந்துச்சு, மாசா இருந்தது. பரவாயில்ல, பார்க்கலாம். மாசா இருந்ததுன்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்தது ப்ரோ.
ஆனால் ப்ரோ சும்மா நம்மளே படம் நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்தது. D50 டைரக்ஷனும் பக்காவாக பண்ணியிருக்காரு, ஆக்டிங்கும் பக்காவாக பண்ணியிருக்காரு. எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரோவும் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் வேற லெவல் ஆச்சு. அவரை பற்றி எதுவுமே அவர் மாசாக பண்ணியிருக்காரு. ஆமாம் சார், கண்டிப்பாக 2 பேரும் ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து கரெக்டாக காஸ்ட் அண்ட் க்ரோ செலக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாருமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் பக்காவாக பண்ணியிருக்காரு, ஆக்டிங்கும் டைரக்ஷனும் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. படம் ஓவரால் செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்கு, சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. தனுஷ் அவர் எப்பவுமே மாஸ் தான், மார்க் கண்டெய்னர்ல இருந்த மாதிரி ஸ்டில் எஸ்ஜே சூர்யா மாஸ் ஈக்குவலா பண்ணிருக்காரு. தனுஷ் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட், அவங்களோட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. தனுஷ் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட். அந்த பிஜிஎம் எல்லாமே மாஸா இருக்கு. அதான் எல்லா பிஜிஎம்மே செம்ம மாஸா இருக்கு, அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான், நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு இல்ல, ஃபேமிலியா எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு.